தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வேளையிலே உண்மையிலேயே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது. இந்த இடத்திலே இதற்கு முன்னால் வந்திருக்கிறேன். ஆனால் இந்த தாயினுடைய பாதத்தில் வந்து நின்றதும் எனக்கு அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டேன். ஏனென்றால் நான் இந்த லூட்ஸுக்கு போயிருக்கிறேன். அதே போல் இந்த தண்ணீர் சத்தமும் இன்னும் சில நிகழ்ச்சிகளும் ஒவ்வொன்றையும் பார்க்க எனக்கு அந்த புனித லூர்தன்னை ஆலயம், அதற்கு மேலே அங்கே இருக்கின்ற அந்த புதுமை தண்ணீரும் ஊற்றெடுத்து கிளம்பி கொண்டிருப்பதையுமாக நினைத்து அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அமைதியாக நின்றுட்டு தான் உள்ளுக்கு வந்தேன். ஆக வாழ்க்கையில் அன்னை நமக்கு ஒரு பெரிய ஆசிரியராக நமக்கு இருக்கின்றார்கள். நாளைக்கு அவங்களுடைய பர்த்டே, அதை நாம் இன்றைக்கு அதை செலிப்ரேட் பண்ணுறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு நீங்கள் பெரிய ஆசீர்வாதமான செயலை செய்கிறீர்கள். இந்த தாயினுடைய பாதத்திலே இருந்து கொண்டு அவர்களுக்கு நல்ல எல்லாருக்கும் வயிறார உணவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு குடும்பமானது ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமை, ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் இந்த ஆசிரியரை இந்த ஊரானது பெற வேண்டும். நாங்கள் மட்டுமல்ல, இந்த ஊரில் உள்ள எல்லாரும் அதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை நாம் தொடங்குவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதை அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ளமே வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சியையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். நீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் வரும் இடர் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இன்று இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பவர்கள் ஏ. சேகர், செல்வ லின்சி குடும்பத்தினர். உலகினிலே நல் மன
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமா. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையை வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லஹேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உம்மிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியாய் அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உன்னை தேடுகிறேன், என் அலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா, உன்னை தேடுகிறேன், என் அலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். இதயத்தில் இரவினிலே சுவாசிக்கும் காற்றினிலே உயிர்களின் இயக்கத்திலே உன்னை காண்கின்றேன். பாடுகிறேன் வாழ்வு பெற பாவா. இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா, உன்னை தேடுகிறேன், என் அலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். வானின் அமுதம் நீ, வாழ்வின் பாடம் நீ, வாழ்வை வளமாக்கும்
இரண்டாம் வாசகம். ஏழைகளாய் இருப்பவர்களை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 வரை. என் சகோதர சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார்கள் என வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்று அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்காரு என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுங்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம் மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 16 மற்றும் 18 முதல் 23 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டி நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இந்த ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நாம் கேட்டு நிறைவுள்ள ஒரு வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் பெற்று மகிழ ஆண்டவரிடத்தில் வரம் கேட்போம். திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து இறைப்பணியை சிறந்த முறையில் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய ஞானத்தை கொடுக்க வேண்டும். லூர்தனை வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் எம் மக்களின் நலனில் அக்கறை கொண்டவர்களாய்
மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு திட்டங்களை மக்களுக்கே கொண்டு சேர்க்க வேண்டிய நல்ல மனநிலையை கொடுக்க வேண்டி லூர்தன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல முன்னேற்றம் கொடுத்து அவர்களை நீர்தாமை தொட்டு நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுக்க வேண்டி லூர்தன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எம் குடும்பத்தில் உள்ள படிக்கின்ற குழந்தைகளை உன்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து படிக்கின்ற ஞாபக சக்தியை கொடுத்து ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டி லூர்தன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இப்பொழுது மௌனமாக மன்றாடுவோம். இனி விசேஷமாக இந்த நாளை சிறப்பிக்கின்ற திரு சேகர், செல்வ லின்சி அவருடைய குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, மன நிறைவோடு செய்கின்ற இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்று அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இன்னும் அதிகமாக வாழ்க்கையில் நான் எனது என்ற ஒரு எண்ணத்தை குறைத்துவிட்டு நாம் நமது என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வாழும் இந்த குடும்பத்தை இன்னும் தொடர்ந்து ஆசீர்வதித்து உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற்று மகிழ நீர் கிருபை புகுந்தள்ள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன், வேள்வியில் சேர்த்து கொள்வார். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். ஆ ஆ ஆ பனமலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தேன். கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தேன். என்னுடல் உன்னுடலாகிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே, மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே. ஆ ஆ ஆ பனமலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலன்களுக்காகவும் உமது கையில் பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உண்மையை காணிக்க வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரின் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை சிறப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாளை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மாண்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்திலும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கை தூய்மைப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் பரவிருக்கும் இந்த திரு அவையின் நினை கூர்ந்தருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பின் நிறைவேறச் செய்தருளும். இந்த இடத்திலே வந்து அமர்ந்து ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் முழுவதுமாக சரணாகதியாக்கி அவருடைய ஆசிரியை பெறுவதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்ன அதே மொழியை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நிறுத்தி ஜெபிக்க முயற்சிப்போம்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகொழியின் ஒளி ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலி, இவ்வுலகில் உமக்கு உகந்தோராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதருக்கும் படித்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இது மங்கள நேரம், மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்திய செய்யும் உறவே, இதை உண்போர் அவரில் வளர்வோம். உலகின் ஒளி நானே, என்னை பின் தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையால் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளர்களுக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உம் அன்பு திருமகனை அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று
வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நாளாம் நாளாம் புனித நாளாம் மாதம் நாளாம் நாளாம் புனித நாளாம் மாதாவமே பிறந்த நாளாம் அன்பான தேவ தாயாரின் நாளாம் அன்பான தேவ தாயாரின் நாளாம் அருளான கண்ணி தாயாரின் நாளாம் ஏகாந்தமானதோர் நாளாம் இனிதான நாளாம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே அன்பான தந்தையே, அனைமரியாளின் வணக்க நாளில் விசேஷமாக முதல் சனிக்கிழமையாக இன்று செய்கின்ற இந்த அற்புதமான ஒரு காரியத்தை ஏற்றுக்கொண்டு விசேஷமாக இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். திரு சேகர், செல்வர் லின்சி இவர்கள் குடும்பம் செய்கின்ற அர்ப்பண செயலை நீங்கள் ஆசீர்வதித்து உமக்கு உகந்த காரியங்களை அவர் செய்யும் பொழுது அவர் சொல்வதையெல்லாம் செய்தது போல இந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார்கள். நீர் ஏற்றவர்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். அதோடு மட்டுமல்லாமல் இதை உண்போர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் ஒவ்வொருவரும் நிறைவான வாழ்வை அவர்கள் பெற்று நிலை வாழ்வை பெற்று மக்களை திருப்பி கொண்டு வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக கொண்டாடுகிறோம். ஆமென்.